எங்கப்பா? ஐயா, கோர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரை இன்னும் ஆளையே காணோம். கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வரணுங்கிறது கூட ஒரு வக்கீலுக்கு தெரியாதா? யாரு உங்க வக்கீல்? அவங்க வக்கீல்னு முதல்ல யாருமே இல்ல யுவர் இல்ல, அவங்க சொல்ற மாதிரி ஆதாரம்னு எதுவுமே இல்ல. இல்லாத வக்கீல் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி கோர்ட்ட குழப்ப பாக்குறாங்க. இல்லைங்கய்யா, ஆதாரம் இருக்கு. என் பொண்டாட்டி நந்தினி கொலைகாரனை சுட்ட துப்பாக்கிய கொலை நடந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அதுல கொலை செஞ்சவனோட கைரேகை இருக்கு. அந்த ஆதாரம் போதும் இல்லைங்கய்யா. ஆதாரம் இருக்குன்னா அதை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும்ல. சரி, உங்க வைஃப் எங்க? அது ஐயா, வக்கீல இன்னும் காணோங்கிறதுனால வக்கீல தேடி நந்தினி போயிருக்கா. யுவர் ஆனர், ஆதாரமும் இல்ல, வக்கீலும் இல்ல, ஆதாரத்தை எடுக்க போன ஆளும் இல்ல. ஆனா அதெல்லாம் இருக்கிறதா சொல்லி கோர்ட்டோட டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேஸ திசை திருப்பறதுக்காக இவங்க போடுற டிராமா யுவர் ஆனர். இவங்களை கையும் களவுமா பிடிச்சப்போ இவங்க 2 பேருமே பண்ண குற்றத்தை இவங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் தண்டனை கிடைக்கும்னு பயத்துல மாத்தி மாத்தி பேசுறாங்க. குற்றவாளிக்கு இவங்க தான். அதனால இவங்க 2 பேருக்கும் அதிகபட்ச தண்டனையா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இல்லைங்கய்யா, நாங்க எந்த தப்பும் பண்ணல. எங்க வக்கீல் வந்து அதை நிரூபிச்சிருவாரு. எப்ப வருவாரு உங்க வக்கீல்? என் பொண்டாட்டி அவரை கூட்டிட்டு வர போயிருக்கா. கோர்ட்ல கேஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ வராதவங்க எப்ப வருவாங்க? நான் தான் உங்களுக்கு வக்கீல் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்றேன்ல. இல்லாத வக்கீல் வருவாருன்னு சொல்லி எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது?